இப்போ 2 நாட்களாக நம்மளே இதை பற்றி நிறையா பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சேனல்ஸும் பேசியிருப்பாங்க. அதில் நிறைய வசைபாடல் இருந்துச்சு. சிவாஜி எப்படிப்பட்ட நடிகர், ஒரு குடும்பம் வந்து இந்த மாதிரி வந்து அந்த சொத்தை விற்று திங்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசியிருப்பாங்க. இது சிவாஜி வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கலாமா? ஏன்னா இனி வரை காலங்களில் இல்லை, பிரபு நீங்கள் காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 100 படத்துக்கு மேலே ஒரு மிகப்பெரிய நடிகராக வளம் வந்தது. நீங்கள் எல்லாரையும் அப்படி ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடாது. பிரபு அவர்களுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சு. ஒரு படம் அவர் கமிட் ஆனார்னா மினிமமாக அந்த படம் பிஸ்னஸ் ஆயிரும். பிரபு நடிக்கிறார் அப்படின்னு ஒரு படத்தை பூஜை போட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த படம் பூஜை போடுற அன்னைக்கே அந்த படத்தினுடைய ஏறக்குறைய எல்லா ஏரியாவுக்கும் ஓரளவுக்கு விற்றுரும். அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க, சேல்ஸ் பண்ணிடுவாங்க, விற்றுருவாங்க. அப்புறம் சேட்டலைட் கிடையாது, பெருசா தேட்டர்கள் மட்டும் தான். தேட்டர்கள் ப்ளஸ் ஓவர்சீஸ்னால் மலேசியா, சிங்கப்பூர் மட்டும்தான் அதிகமாக விற்கும். இந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பூஜை போட்ட அன்னைக்கே அந்த மாதிரி மினிமமாக படம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நடிகர்களில் பிரபு முத்துராந்தர், சத்யராஜ், பிரபு, கார்த்திக், இவங்க அந்த லிஸ்ட்டில் வந்து பிரபுவும் இருந்தார். அப்படியே கிட்டத்தட்ட 100 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. 100 படத்துக்கு மேலே ஹீரோவாக நடித்தவர். இப்பயும் கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்காரு, விளம்பர படங்கள் பண்ணுறாரு.